பாருங்க, இது கொஞ்சம் இதாக இருக்கும், நல்லா கவனிங்க. த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். நல்லா பாருங்க, வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். இது உங்களுக்கு புரியாது, நான் செஞ்சே காமிச்சேன். அப்போ டூ வெக்டார், இப்போ ஏ என்ற ஒரு வெக்டார் இருக்குது, அப்போ பி என்ற ஒரு வெக்டார் இருக்குது. இதுக்கு ஏ என்ற வெக்டாருக்கு டைரக்ஷன் இருக்குது, மேக்னிடியூட் இருக்குது, பிக்கு இருக்குது. அப்போ இது ரெண்டே பேருக்குன்னா இது டூ வெக்டார். இங்கே வாங்க, டூ வெக்டார் ஏ என்ற ஒரு கிட்ட வேண்டாம். அப்போ முன்னாடி உள்ளது வெக்டார் ப்ராடக்ட், ரெண்டு பேர் பெருக்கிறது. அப்போ ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார். இதுக்கு பேர் என்னது? வெக்டார் ப்ராடக்ட். இதுக்கு பேர் என்னது? வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார். இது ஒன்று, இது ஒன்று. ரைட்டா? வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் த வெக்டார் ப்ராடக்ட், இதுதான் வெக்டார் ப்ராடக்ட். ஏ வெக்டார் அண்ட் இன்ட்டு பி வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். அப்போ ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார், டூ வெக்டார்ஸ். ரைட்டா? சரி, ஓகே. சரி, இது புரிஞ்சுங்களா? த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் என்னென்னா, நல்லா பாருங்கள், த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட் அல்லது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார். வெக்டார் ப்ராடக்ட்னு சொன்னாலும் சரி, கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லி ரெண்டு ஒன்று தான். ஏன் கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்கிறேன்னா, அது இன்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார், கிராஸ் ப்ராடக்ட் தான் இது. ரைட்டா? அதனால தான் கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்கிறான். ரைட்டா? வெக்டார் ப்ராடக்ட் அல்லது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார், இது ரெண்டு ஒரே பேர். இஸ் டிஃபைன், இது விளக்கப்படுகிறது எவ்வாறாக? as another vector having a magnitude equal to the product of the magnitude of the two vectors and the sign of the angle between them. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வெக்டார் ப்ராடக்ட்னாலும் சரி அல்லது கிராஸ் ப்ராடக்ட்னாலும் சரி, ரெண்டு ஒன்று தான். ஏற்கனவே ஹெட்டிங் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார். அப்போ வெக்டார் ப்ராடக்ட்டு அல்லது கிராஸ் வெக்டார், ரெண்டு பேர் ஒன்று தான். இப்போ நம்ம வெக்டார் ப்ராடக்ட்னு எடுத்துகிட்டு போவோம். இப்போ ரெண்டே படித்து இந்த மீனிங் சொல்ல முடியாது. வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார், இரண்டு வெக்டார்களின் வெக்டார் ப்ராடக்ட் என்பது ஈஸ் விளக்கப்படுகிறது. என்னன்னு இப்போ தான் சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்னா, எஸ் எவ்வாறாக அனதர் வெக்டார். அப்போ இன்னொரு வெக்டார், மூணாவது வெக்டார் இருக்கிறது. அனதர் வெக்டார் ஹேவிங் ஏ ரெண்டு வெக்டார் போக இன்னொரு வெக்டார் இருக்குது. அனதர் வெக்டார் ஹேவிங் ஏ மேக்னிடியூட், அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது. ஈக்குவல் டு த, அந்த அளவானது சமமாக இருக்கிறது. எதற்கு? டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த டூ வெக்டார் அப்படின்ட்டான். இந்த முதல் ரெண்டு வெக்டாரோட ப்ராடக்ட் பெருக்கலுக்கு, எதனோட பெருக்கலுக்கு? மேக்னிடியூட் பெருக்கலுக்கு இந்த மூன்றாவது வெக்டாரின் மேக்னிடியூட் சமமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. அனதர் வெக்டார் ஹேவிங் ஏ மேக்னிடியூட், அதுக்கு இன்னொரு வெக்டார், மூணாவது வெக்டார் இருக்குது, அதுக்கு ஒரு மேக்னிடியூடு இருக்குது. அந்த மேக்னிடியூடானது, அளவானது எதுக்கு சமமாக இருக்கிறது? ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் டூ வெக்டார். அப்போ இந்த ஏ என்ற பி என்ற ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூடின் பெருக்கல்களுக்கு இது மூணாவது வெக்டாரின் மேக்னிடியூட் சமமாக இருக்கிறது. அண்டு த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம். அப்போ இந்த ரெண்டு வெக்டாருக்கும் நடுவில் உள்ள சைன் தீட்டாவுக்கும் சமமாக இருக்கிறது அந்த மூணாவது வெக்டார் என்று சொல்லுகிறார். ரைட்டா? இதை நான் படம் போட்டு காமிக்கிறேன், அது வரைக்கும் உங்களுக்கு புரியாது. இருப்பாங்க. இப்போ ஏ வெக்டார், பி வெக்டார், ரெண்டு வெக்டார் இருக்குது. ரைட்டா? இன்னொரு வெக்டார் வச்சுருக்கேன், சி வெக்டார். ரைட்டா? இதுக்கு மேக்னிடியூடு இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. இதுக்கு மேக்னிடியூட், டைரக்ஷன் இருக்குது. இது அழிச்சிருவோம். இது உங்களுக்கு தெரியாதா? இது ஏ வெக்டார், இது பி வெக்டார், இன்னொன்றுக்கு சி வெக்டார். இதை பார்ப்போம். இது என்னென்ன பார்ப்போம். இப்போ முதல்ல இப்போ இதுக்கு வாங்க. இஸ் அது வெக்டார் ப்ராடக்ட் இஸ் ஆஃப் டூ வெக்டார் இஸ் டிஃபைன், விளக்கப்படுகிறது. எப்படின்னா, ஆஸ் அனதர் வெக்டார், இந்த மூணாவது வெக்டார் இருக்குது. ரைட்டா? இந்த ஏக்கு வெக்டார், ஏக்கு மேக்னிடியூடு இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. பிக்கு மேக்னிடியூடு இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. இந்த சிக்கு மேக்னிடியூடு இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. இப்போ அது என்ன சொல்லுவாங்க? இந்த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார், இந்த ரெண்டு வெக்டார் ஏ அண்ட் பியோட வெக்டார் ப்ராடக்ட். ரைட்டா? இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, அந்த கிராஸ் தான் வெக்டார் ப்ராடக்ட். ரைட்டா? வெக்டார் அது தான் சொல்கிறேன். இந்த வெக்டார் ப்ராடக்ட்னா ரெண்டு வெக்டாரோட ப்ராடக்ட். ரைட்டா? இந்த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் ஏ டூ வெக்டார், இந்த ஏ என்ற பி என்ற ஒரு வெக்டார், ஏ என்ற பியோட வெக்டாரோட ப்ராடக்ட் இஸ் டிஃபைன்டு விளக்கப்படுகிறது. எப்படின்னா, ஆஸ் அனதர் வெக்டார், இந்த மூணாவது வெக்டார் இருக்கு பாரு, அனதர் வெக்டார் ஹேவிங் ஏ மேக்னிடியூட், இதுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்குது 10. ரைட்டா? மேக்னிடியூட் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் டூ வெக்டார். அது இந்த 10ன்றது எந்த இதுக்கு உள்ளது? சமமாக இருக்கிறது. எந்த இதனோட மேக்னிடியூட் இருக்குது? இந்த ரெண்டு வெக்டாருக்கும். இதுக்கு 5 மேக்னிடியூட், இதுக்கு ரெண்டு மேக்னிடியூட். ரைட்டா? அப்போ இது என்னது? ஈரஞ்சா 10 மேக்னிடியூடுக்கு இது 10 இருக்குது, இது 10 சமம் தானே? இதனோட மேக்னிடியூட் அதனோட மேக்னிடியூட் சமம் தானே? அதுதான் சொல்கிறான்.
இதனோட மேக்னிடியூட் அதனோட மேக்னிடியூடுக்கு சமமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ரைட்டா? அதைத்தான் என்ன சொல்கிறான், நல்லா பார்த்துக்கோங்க. வெக்டார் இஸ் ஹேவிங் எ மேக்னிடியூட், மூணாவது வெக்டார் இருக்குது. I say another vector having magnitude equal to the product of the magnitude of two vector. இந்த ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூடோட ப்ராடக்ட் பெருக்கல். இந்த பாருங்க, பெருக்கல் தானே. இதுக்கு 5 மேக்னிடியூட், இதுக்கு 2 மேக்னிடியூட். அப்போ 5 10 என்னது, இங்கே இதுக்கு 10 இருக்குது. மூணாவது வெக்டாருக்கு 10 மேக்னிடியூட் இருக்குது. அது போக இன்னும் என்னென்னு சொல்ல வர்றான், இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் டூ வெக்டார். இந்த ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட் சமமாக இருக்கிறது. அண்டு சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம், இந்த ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் உள்ள சைனுக்கும் சமமாக இருக்கிறது. சைன் என்னது, இப்போ இது ஏ வெக்டார், இது பி வெக்டார், இது பி, இது ஏ, இது ரெண்டுக்கு ஆங்கிள் சைன் தீட்டா. அப்போ இதுக்கு இது அண்ட் த ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ, இந்த ஏ என்ற இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். ரைட்டா? இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் சைன் தீட்டாவுக்கும் இந்த சி வெக்டார் சமமாக இருக்கிறது, அதனோட ஆங்கிளும் சமமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ரைட்டா? நல்ல கவனத்தை சொல்லியிருக்கேன். திரும்பி படிச்சுட்டு, இந்த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் த டூ வெக்டார், ரெண்டு வெக்டாரோட ப்ராடக்ட் வந்து இஸ் டிஃபைன், விளக்கப்படுகிறது as அனதர் வெக்டார். அப்போ இன்னொரு வெக்டார் இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஹேவிங் ஏ மேக்னிடியூட், அதுக்குள்ளே ஒரு மேக்னிடியூட் இருக்குது. அது எதுக்கு சமமாக இருக்கிறது, ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த, இந்த ரெண்டு வெக்டார் ஏ அண்ட் பிக்கு ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த டூ வெக்டார். இந்த ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட் சமமாக இருக்கிறது. அண்டு சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம், இந்த ரெண்டு வெக்டார் ஏ என்ற பி என்ற வெக்டாருக்கு நடுவில் உள்ள ஆங்கிளுக்கும் சமமாக இருக்கிறது. அதனோட ஆங்கிள், இதனோட ஆங்கிள் வெக்டார் சியோட ஆங்கிள். அதை தான் சொல்கிறான். போதுமா? எப்பா, the direction of the product vector is perpendicular to the plane containing the two vectors. அப்போ இந்த ப்ராடக்ட் வெக்டார் சி இருக்குல்ல, சி தான் ப்ராடக்ட் வெக்டார். அதனோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால், இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது டு த பிளேன் ஆஃப் த plane containing the two vector. இந்த ரெண்டு வெக்டார் ஏ பி என்ற வெக்டாருக்கு நடுவில் உள்ள சமதளத்துக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது. ஏன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஏ வெக்டார். ரைட்டா? இது பி வெக்டார், இது பி, இது ஏ. அப்போது இதுதான் இதோட ஆங்கிள். அப்போ இந்த ஏரியா, அப்போ இஜெட் வெக்டார்னு சி வெக்டார்னு சொன்னோம்ல, இது இஜெட் வெக்டார். அப்போ இது பெர்பெண்டிகுலராக இருக்கா ஏக்கும் பிக்கும். இது ஏ, இது பி, இது சி வெக்டார். அதை தான் சொல்கிறேன், சி வெக்டார் தான் இந்த ரெண்டு மேக்னிடியூட ரெண்டு மேக்னிடியூட் ஏ அண்ட் பி என்ற மேக்னிடியூட் பெருக்கல் பலனை கொண்டிருக்கிறது. இந்த ஆங்கிளை இதுக்கு இந்த ஆங்கிளை இது வச்சிருக்குன்றான். அப்போ பெர்பெண்டிகுலராக இருக்கா, அப்போ எக்ஸுக்கு ஏக்கு பி பெர்பெண்டிகுலராக இருக்கா, அப்போ 90 டிகிரி. அப்போ இந்த ரெண்டுக்குமே இது பெர்பெண்டிகுலராக இருக்கா, அப்போ இதுக்கு 90 டிகிரி. புரியுதா? அதை தான் சொல்கிறான். அது என்ன சொல்கிறான் பாருங்கள், the direction of the product of the vector, direction of the product of the c தான் the direction, இதனோட direction. ரைட்டா? the direction of the product vector c தான் சொல்கிறான். the direction of the product vector is perpendicular to the plane இந்த சமதளம், இதான் எக்ஸுக்கும் ஏக்கும் பிக்கும் உள்ள நடுவில் உள்ள சமதளம், அதாவது பிளேன், அதாவது to the plane containing the two vector. இந்த பிளேன் இந்த சமதளம் வந்து வைத்திருக்கு ரெண்டு வெக்டார் ஏ என்ற பி என்ற வெக்டாரை வைத்திருக்கிறது. இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது சின்னு சொல்கிறான். plane containing the two vectors. அப்போ in accordance with the right hand screw rule. ரைட் ஹேண்ட்னா வலது கை, ஸ்குரு ரூல், ஸ்குருனா திருகு சட்டம். அதாவது அந்த வலது கை திருகு சட்டத்தின் பிரகாரம் இது பெர்பெண்டிகுலராக இருக்கிறது. எதற்கு, ஏ எக்ஸ், அது ஏ அண்ட் பி ரெண்டு வெக்டாருக்கு உள்ள சமவெளினா இந்த ஆங்கிலுக்கு நடுவில் உள்ள சமவெளிக்கு பெர்பெண்டிகுலர் நடு செங்குத்தாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லது ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல், வலது கை பெருவிரல் ரூல். ரைட்டா? இதை தான் சொல்லியிருக்கான். இதை வேணால் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. படத்தை காமிச்சிட்டாங்க. போ இங்கே வாங்க. என்ன சொன்னால், இது ஏ வெக்டார் இருக்கா, இது பி வெக்டார் இருக்கா, இது ஒரு திசையில் இருக்கா, இது எல்லாத்துக்குமே பெர்பெண்டிகுலராக இருக்கா. இது எப்படி இருக்குன்னு நான் இப்போ காமிக்கிறேன். இருங்க, இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ வந்து எப்படி இருக்குது, ஏ வெக்டார் இந்த சைடில் இருக்குது, இப்படி இருக்கா ஏ வெக்டார். பி இப்படி இருக்குது, சி வந்து நட்டுக்குத்தல், ரெண்டுக்கு நட்டுக்குத்தலாக இருக்குது. இதை எப்படி சொல்லணும்னா,
இப்போ உங்கள் பெருவிரல் இப்போ இந்த கட்டை விரல் மேலே இருக்குது. இப்போ கை இருக்குல்ல, கை வந்து இப்படி முட்டியை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டீங்கன்னா கட்டை விரல் மேலே இருக்குது. இந்த விரலை வந்து உள்ளங்கையில் மடக்கிட்டால, உள்ளங்கையில் மடக்காமல் அப்படியே இப்படி நீட்டு விடணும். விரல் இப்படி இருக்குது, 5 விரலும் ரைட்டா. இந்த டைரெக்ஷனில் இப்படி இருக்குது, 5 விரலும் இப்படி இருக்குது. இந்த விட்டங்க மட்டும் போயிருக்கு, மேலே போயிருக்கு. இப்போ இந்த விரலை அப்படியே மடக்குனா இப்படி மடங்கிடுமா? மடங்கி உள்ளே போயிடுதா? அப்போ மடக்கும்போது இந்த ஏன்றது பி கூட சேருது. ஏல தான் விரல் நீட்டிகிட்டு இருக்கு. ஏ கூடிய பி கூடிய பி இழுத்துட்டு போகுது. அதான் இந்த டைரெக்ஷன்லேருந்து இந்த டைரெக்ஷன் போகுது. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இஜெட் ஆக்சிஸ். இது இப்போ இந்த கட்டவரல் நட்டுக்குத்தலாக இருக்கா? கட்டவரலானது நட்டுக்குத்து, ரெண்டுக்குமே நட்டுக்குத்தலாக இருக்கா? ஏக்கு பிக்கும் செங்குத்தாக இருக்கிறதா? இப்போ இது வந்து விரல் நீட்டிட்டு இருக்குது. இந்த விரல் நான் அப்படியே மடக்கிறேன். மடக்கி வச்சிட்டேன். மடக்கி வச்சோன்னே பிக்கு வந்து நின்றுச்சு ரைட்டா. அப்போ இது என்ன பெருவிரல் நட்டுக்குத்தல் நிற்கிதா? விரலுக்கு கட்ட விரலுக்கு நட்டுக்குத்தல் நிற்கிதா? அதான் பெர்பெண்டிகுலர் டு போத் எக்ஸ் அண்டு ஏ அண்டு பி. அதான் இதுக்கு பேர் தான் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்ன்றான் ரைட்டா. இது எப்படின்னு பாருங்கள். அதான் சின்றது இதுதான் சி ரைட்டா. அப்போ சி ஈக்குவல் டு என்னது? வெக்டார் ஏ ப்ராடக்ட் வெக்டார் பி ஈக்குவல் டு மாடுல் ஆஃப் ஏ, மாடுல் அளவு அண்டு மாடுல் ஆஃப் பி, மாடுல் ஆஃப் வெக்டார் ஏ. மாடுல் ஆஃப் ஏன்னு போடக்கூடாது. மாடுல் ஆஃப் வெக்டார் ஏன்னு அர்த்தம் வெரி ஏன்னு அர்த்தம். நீ மாடுல் ஆஃப் வெக்டார் ஏவை எப்படி குறிப்பிடலாம்? வெரி ஏன்னு குறிப்பிடலாம். மாடுல் ஆஃப் வெக்டார் பியை வெறும் பின்னு குறிப்பிடலாம். அப்படின்னா அந்த வெக்டார் ஏல உள்ள ஒன்லி அளவு மட்டும்தான், டைரக்ஷன் கிடையாது. அப்போது இது என்ன சொல்லுதுன்னா ப்ராடக்ட் சி ஈக்குவல் டு டைரக்ஷன், அதாவது இது வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பி ஈக்குவல் டு மாடுலஸ் அதாவது வெக்டார் ஏ மாடுல் இன்ட்டு வெக்டார் பி மாடுல், அது போக சைன் தீட்டா இருக்கணும். ஏன்னா ரெண்டுக்கு நடுவில் உள்ள சைன் தீட்டா இந்த இருக்கு இல்லையா, இது சைன் தீட்டா ரைட்டா. இந்த சைன் தீட்டா இருக்கணும். ஏன் இங்கே சைன் தீட்டா போட்டிருக்கான்னு சொன்னால், அங்கே காஸ் தீட்டா போட்டிருக்கான்னு சொன்னால் அது கொஞ்சம் வேறுபாட்டுக்கு சொல்கிறேன். அப்போ அது போக என் கேப் போட்டிருக்கான். என் கேப்புன்னு என்னது? கேப்புன்னு என்ன? ஒரே டைரக்ஷன் மட்டும்தான் குறிக்கும் ரைட்டா. அது வந்து மேக்னிடியூட் இல்லை. சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு வெக்டார் அதில் மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. ஆனால் அந்த வெக்டாரை அதில் உள்ள மேக்னிடியூட் வச்சு டிவைட் பண்ணிட்டேன்னா கட்டாயிரும், வெறும் டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் கேப், என் கேப்புன்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ இது ஒரு டைரக்ஷனை குறிக்குது. இது போடணும் நீங்கள். இப்போ ஏன் நான் சைன் தீட்டா போட்டிருக்கேன்னு சொன்னால், இப்போ சொல்கிறேன் கேளுங்க. இப்போ அங்கே ஏன் காஸ் தீட்டா போட்டேன், இங்கேயே சைன் தீட்டா போட்டேன். சைன் தீட்டாவில் வந்து எப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இது சைன் தீட்டா, இது ஒரு ஆக்சிஸ் ரைட்டா. இது நடுப்புள்ளி, இது இப்படி இருக்குது. இது கீழே போகுதா, இது எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோ. இது ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோ. இது மைனஸ் ஒய் தானே, இது மைனஸ் எக்ஸ். அப்போது ஒரு கோடு இப்படி போடுறேன். இப்போ இது வந்து இது வரைக்கும் ஏ என்ற ஒரு வெக்டார். இப்போது நல்லா பாருங்கள். இப்போ இதில் ஒரு ஆங்கிள், இது என்ன 90 டிகிரி. என்னது இது 90 டிகிரி தானே ஒய். இதில் ஆங்கிள் போட்டால் 90 டிகிரி. அப்போ சைன் 90 டிகிரி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சைன் 90 டிகிரி வந்து 1, காஸ் 90 டிகிரி 0 ரைட்டா. சைன் 90 டிகிரி 1, சைன் 0. இந்த இடத்துல சைன் தீட்டா 0 சிக்கல் டு 0 ரைட்டா. அதேமாரி 180 சைன் 180 எவ்வளவு? 180 டிகிரி. இது 180 தானே, எப்படி வந்தால் 180 தானே, அதுவும் 0 தான். அதேமாரி இதுக்கு ஆப்போசிட்டு எது? இந்த லைனுக்கு ஆப்போசிட்டு மைனஸ் ஒய் என்னது? 327 ரைட்டா. 327 270. இந்த இடத்துல டிகிரி என்ன இருக்கும்? 270 -1. இது +1, இது 270 -1. அதேமாதிரி 360 0. இதுதான் போட்டிருக்கான். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க. நான் எழுதி கூட காமிச்சிடுறேன். சைன், இதை எழுதிக்கோங்க. சைன் 0 ரைட்டா. சைன் 0 சைன் தீட்டாக்கு பதில் என்ன போடுறேன்? சைன் தீட்டா. இந்த சைன் தீட்டாவுக்கு வந்து 0ன்னு போடுறேன். அப்போ என்னவா இருக்கும்? 0. அப்போ சைன் 90 என்னது? 1. அப்போ சைன் 180 0. ஏன்னா இது 0னா ஆப்போசிட் 0. இது எக்ஸ் ஆக்சிஸு, இது எகைன் ஆப்போசிட்டு. அப்போ 180 தானே, எக்ஸ் மைனஸு. இது எக்ஸ் ப்ளஸ்ஸு, இது எக்ஸ் மைனஸு. அப்போ இது 0னா இது 0. அப்போ இது 90, இது ஒய் ஆக்சிஸு. இது மைனஸு 327. இது 90, 180, 270. அப்போ இது +1ன்னா இது -1 ரைட்டா. அப்போ சைன் 270 இந்த மைனஸ் ஒய் என்னது? -1 ரைட்டா. இந்த 360
இந்த திரும்பி இங்கே வந்து 360 0 1 தானே, அது 0 தான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சைன் 90 1, அதேமாதிரி ஆப்போசிட்டில் ஒய் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவ் போகும்போது என்னது 1, ஒய் ஆக்சிஸில் நெகட்டிவ் வரும்போது 200 ஒரு இதுக்கு 90 டிகிரி தானே. அப்போ இது 180, இது 270, இது 360, அது 270 -1. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 90 1, பாக்கி சைன் 0 0 தான், சைன் 180 0 தான், சைன் 270 -1. இது 90 + 1 270 -1. சைன் 360 0 1 தான், சைன் 360 என்ன 0 என்ன 2 1 தான், அது 0 தான். ரைட்டா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ரூல்ஸை பார்த்துட்டோமா. இப்போ இது இப்படி போயிடுச்சு. இதே இதை நீங்கள் இப்போ 270 வந்து நான் ஏன் -0ன்னு சொன்னேன்னு பாருங்கள். இப்போ ஏன்னா இப்போ இது வந்து நான் இப்போ இது வந்து ஏ ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். ரைட்டா, இது எக்ஸ் ஆக்சிஸ், ஏ, இது பி, இது சி. இப்போ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சியை நோக்கி உல்ட்டா, அதை உல்ட்டாவை நான் வச்சுருக்கேன். இப்போ உல்ட்டாவாக இதை விரலை வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்யுதுன்னா, என் பெருவிரல் இதை நோக்கி இருக்குது, என் சுண்டு விரல் இப்படி இருக்குது, பியை நோக்கி இருக்குது. கேட்டா, இந்த விரல்கள் நம்ம மடங்கலை, இது மடங்கி வச்சுருக்கேன், மடங்காமல் வச்சுக்கோங்க. இந்த மடங்கினதை நான் அப்படியே சுருட்டுறேன். சுருட்டினா ஏ நோக்கி வருதா, ஏ நோக்கி வந்து சுருளு. ரைட்டா, அப்போ சுருண்டா இது ஆப்போசிட் டைரெக்ஷன் தானே. பியிலேருந்து ஏக்கு வருதா, பியிலேருந்து ஏக்கு வருது, உள்நோக்கி. இதுக்கு தலைகளாக இருக்கா, இதுக்கு தலைகளாக இருக்கா, எதுக்கு தலைகளா, இந்த படத்துக்கு தலைகளாக இருக்கா, இது தலைகளாக வரைகிறேன். இந்த பாருங்கள். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், ஏலேருந்து பிக்கு கொண்டு வரேன், விரலை சுருட்டுறேன். ரைட்டா, விரல் இப்படி இருந்த விரல், என் விரல் இப்படி இருந்தது, என் பெருவிரல் மட்டும் இப்படி இருந்தது, மீதி 4 விரல் இதை நோக்கி இருந்துச்சு. அது அப்படியே நான் சுருட்டினேன்னா பியை நோக்கி தானே போகும். அதனால தான் இது எப்படின்னா, இது இருங்க வரேன். இது என்ன இருந்தது, என் விரல் வந்து இதை நோக்கி இருந்தது, பெருவிரல் மட்டும் இதை நோக்கி இருந்தது. இந்த விரல்களை நான் சுருட்டுறேன். இந்த சுருட்டுற பாருங்கள், சுருட்டினோன்னு ஏ நோக்கி வந்து சுருண்டுது. ரைட்டா, அதனால் இது என்னது, மைனஸ் டைரக்ஷன் வருதா, -c இது வெக்டார் பி இன்ட்டு வெக்டார் ஏ. ரைட்டா, இது மைனஸ் டைரக்ஷன். அப்போ அதனால தான் இது மேலே போகும்போது 90 என்னது சைன் 90 1, கீழே இது ஒய் ஆக்சிஸ் தான், கீழே வரும்போது 270 அப்படின்னா -1. ரைட்டா, சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ படிப்போம். இப்போ போமா, இப்போ அதை முடிச்சிட்டோம். அப்போ நெக்ஸ்ட்டு, இஃப் ஏ வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி ஆர் 2 வெக்டார்ஸ், ரெண்டுமே 2 வெக்டார்கள். அப்போ தென் த வெக்டார் ப்ராடக்ட் இஸ் ரிட்டன் எஸ், இப்படி எழுதிக்கலாமா. வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி 2 வெக்டாரு, அது ரெண்டையும் பெருக்கிற ப்ராடக்ட் எப்படி எழுதிக்கலாம்னா வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பின்னு எழுதிக்கலாம். அப்போ விச் இஸ் ஏ வெக்டார், அது வந்து ரெண்டையும் பெருக்கினா என்ன கிடைக்கும், வெக்டார் சி கிடைக்கும், டினோட்டட் பை வெக்டார் சி. ரைட்டா, இந்த போட்டுக்கோங்களேன். வெக்டார் ஏ வெக்டார் பி ரெண்டையும் பெருக்குன்னா நம்ம இப்படி எழுதிக்கலாமா, வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பி சீக்வல் டு வெக்டார் சி எழுதிக்கலாமா. அதான் சொன்னால் நம்ம மேலே படித்தோம், இந்த 2 வெக்டாரோட மேக்னிடியூட வெக்டார் சி வச்சுருக்கு, 2 வெக்டாருக்கு நடுவில் உள்ள ஆங்கிலையும் வெக்டார் சி வச்சுருக்கு அப்படின்னு தானே படித்தோம் மேலே. அதை தான் இங்கே எழுதியிருக்கான். ரைட்டா, அப்போ அதை பாருங்கள். அப்போ என்ன பண்ணியிருக்கான், ப்ராக்கெட்டில் வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பி சீக்வல் டு ஏபி சைன் தீட்டா, அதுக்கடுத்து என் கேப், அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குது, சிக்கு டைரக்ஷன் இருக்குங்களா. என்ன டைரக்ஷனு, ஃபிங்கர் டைரக்ஷன். என்ன டைரக்ஷன், இந்த 2 ஆக்சிஸ் பிளேனுக்கும் 2 இதுக்கு பிளேனுக்கும் நடுவில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, ஃபிங்கர் தான் அது சி. இங்கே பாருங்க காமிக்கிறேன், இந்த இருக்குல்ல, இது ஒரு டைரக்ஷன் ஏ, இது டைரக்ஷன், இது 2க்கு நடுவில் பெர்பெண்டிகுலராக இருக்கா, இதுக்கும் இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, இதுக்கும் பெர்பெண்டிகுலர் தான், இதுக்கும் பெர்பெண்டிகுலர் தான், இதுதான் என் கேப். புரியுதா, இந்த சியோட டைரக்ஷன் என் கேப். புரியுதா, சி சீக்வல் டு இது ரெண்டுக்கும் ஏக்கு பிக்குமே பெர்பெண்டிகுலர் 90 டிகிரியில் இருக்கும். ரைட்டா, அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், த டைரக்ஷன் ஆஃப் என் கேப், த டைரக்ஷன் என் கேப் ஆஃப் ஏ வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி. ரைட்டா, உதாரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெக்டார் சி இஸ் த பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங். இந்த சொல்லிட்டாங்க, வெக்டார் சி த பிளேன் கண்டெய்னிங் த வெக்டார் சி ஏ அண்ட் பி. ரைட்டா, வெக்டார் ஏ அண்ட் பியோட பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது வெக்டார் சி. அதான் நான் இப்போ காமிச்சேன் உனக்கு. வெக்டார் ஏ அண்ட் பியோட பிளேனுக்கு இங்கே பாருங்கள், வெக்டார் ஏ
வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி, இது வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பியோட பிளெயின் தான் பிளெயின் கண்டெய்னிங்காக இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது என்னது வெக்டார் சி, அதை தான் சொல்லியிருக்கான். இதுக்கு பேர் தான் டைரக்ஷன் என் கேப். புரிஞ்சுதா? the direction n cap of vector A and vector B. அதோட தானே வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பியோட ஏபி சைன் தீட்டா என் கேப் தானே, அதை தான் சொல்கிறான். என் கேப் இஸ் த என் கேப்ன்றது என்னது, த டைரக்ஷன் என் கேப் ஆஃப் வெக்டார் ஏ வெக்டார் பியோட டைரக்ஷனான என் கேப் ஆனது எதில் இருக்குது, சியில் தானே இருக்குது. சி எப்படி இருக்குது, இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி. The plane containing the vector A and vector B and is in the sense of advancement of right-handed screw rotated from A to B. ரைட்டா, இது என்னவாது, இதோட அண்ட் மேலும் இருக்கிறது. இந்த சென்ஸ்னா ஒரு அறிவாக இருக்கிறது. என்னது, அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ ரொட்டேட்டட் ஃப்ரம் ஏ அண்ட் பி. அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ இப்படி இருக்குது, இப்படி தான் சுற்றுற, ஸ்க்ரூ டிரைவர் போட்டு வலதுபுறமாக திருக்குற, அப்போ இப்படி தான் ஸ்க்ரூ நீ ஒரு ஸ்க்ரூ ஓட்டப்படும் போது என்ன பண்ணுற, வலது சைடில் திருக்கிட்டே போகிறேன், இப்படி தான் திருக்கிட்டே போகிறேன், இப்படி தான் திருக்கிட்டே போகிறேன். அப்போ இப்போ இந்த புள்ளி இது ஏ, இப்படி திருக்கினா பி, அப்புறம் ஏ பி, இப்படி தானே திருக்கிட்டே போகிறேன். அதை ரைட் ஹேண்டட். ரைட்டா, அதை பார்த்துங்க எப்படி இருக்குன்னா, இது இந்த சென்ஸில் இருக்குன்றான். இந்த மாதிரி உள்ளது இஸ் த சென்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்னா இந்த மாதிரி நீ ஒரு ஸ்க்ரூவை திருக்கிட்டே போகிற அட்வான்ஸ்மெண்ட் மாதிரி இருக்கிறது. சென்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ ரொட்டேட்டர். ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ ரொட்டேட்னா ஃப்ரம் ஏலேருந்து வலதுபுறமாக ஏ இது பாயிண்ட்டு, இது பி பாயிண்ட்டு. ஸ்க்ரூவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இப்படியே சுற்றுற. ரைட்டா, இப்படி தான் சுற்றுற, திரும்பி ஏ சுற்றுற, திரும்பி பி சுற்றுற, பிக்கு வருது, ஏக்கு வருது, பி இதால் வருது. இதை தான் சொல்கிறான், இது அட்வான்ஸ்மெண்ட். ரைட்டா, அதாவது த ஸ்க்ரூ சென்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ ரொட்டேட்டட் ஃப்ரம் ஏலேருந்து ரொட்டேட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஏலேருந்து ரொட்டேட் ஆகுது, அதாவது ஒரு வெக்டார் டூ எதுக்கு ரொட்டேட் ஆகுது, டு பிக்கு ரொட்டேட் ஆகுது. செகண்ட் வெக்டார் ரெண்டாவது ரொட்டேட் ஆகுது ஸ்க்ரூ. ரைட்டா, த்ரூ த ஸ்மால் ஆங்கிள் பிட்வீன் தம். அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு சின்ன ஆங்கிள் இல்லை. ரைட்டா, சின்ன ஆங்கிள் தானே ஏலேருந்து பிக்கு ரொட்டேஷன் ஆகுது. இது ஏ, இது பி. அப்போது இதில் இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். ரைட்டா, இங்கேருந்து ஸ்க்ரூ ரொட்டேட் பண்ணுற நீ. ரைட்டா, அப்போ ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள், ஸ்மால் ஆங்கிள் இருக்கா இல்லையா, ஆங்கிள், அந்த ஆங்கிள் இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஸ்மால் ஆங்கிளில் நீ ரொட்டேட் பண்ணுற, ஸ்க்ரூ திருக்க செய்யற இல்லையா, அதான் ஃபார்முலா. ரைட்டா, வித்திய ஸ்மாலர் ஆங்கிள் பெட்மிண்டம் அப்படின்ட்டா. இது எது மாதிரி இருக்குது, ரைட் ஹேண்டட் தம்ப் ரூல் மாதிரி இருக்குது. அதான் நான் விரலை இப்படி இழுத்து கொண்டு வரேன்னு சொன்னான்ல, விரலை வந்து ஏலேருந்து பிக்கு கொண்டு வர்றோம். ரைட்டா, அந்த 4 விரல்களை ஃபிங்கர் மட்டும் தம்பு மட்டும் எதை நோக்கி இருக்குது, சியை நோக்கி இருக்குதுன்னு சொன்னால அதான் சொல்கிறான். அதை தான் தென் இஃப் த ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ, இப்போ ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ ஹூஸ் ஆக்சிஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். அப்போ ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ என்ன இருக்குது, ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூவோட ஹெட்டு ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ இஸ் பெர்பெண்டிகுலர் தான் சி, அதுதான் சொல்கிறான். தஸ் ஆகவே த ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூவோட ரைட் ஹேண்ட் அதோட டாப்பு. ரைட்டா, ஸ்க்ரூ ஹூஸ் ஆக்சிஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். அதோட ஆக்சிஸ் என்ன எப்படி இருக்கும், நீ திருக்கும்போது இந்த இருக்கு பாருங்கள், திருக்கிற இது ஏ, இது பி. இப்போ இது இங்கேருந்து திருக்கும்போது இங்கே ஒரு ஆங்கிள் ஒன்று ஆகுது. ஆனால் இப்போ நீ எங்கே பவர் கொடுக்குற, இந்த மேலே தானே கொடுக்குற, இப்படி திருக்கும் போது இப்படி தானே இருக்கும், பர்பெண்டிகுலராக தானே இருக்கும். அதான் சொல்கிறான். ரைட்டா, அப்போ இஸ் ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ விச் ஆக்சிஸ், அதோட அச்சு எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஃபார்மடு பை த வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி. அதான் முதல்ல சொல்லி கொடுத்தேன். அதான் சியை தான் சொல்கிறான். சி எப்படி இருக்கும், இஸ் பெர்பெண்டிகுலர் டு த வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி, பிளேன் ஆஃப் த வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி. ரைட்டா, கமா போட்டு இஸ் ரொட்டேட்டட் ஃப்ரம் ஏ டு பி. ஏலேருந்து பிக்கு தான் ரொட்டேட் ஆகுது. ரைட்டா, இஸ் ரொட்டேட்டட் ஃப்ரம் ஏ டு பி த்ரூ த ஸ்மாலர் ஆங்கிள் பெட்மிண்டம். இதில் ஒரு சின்ன ஆங்கிள் ஏ டு பியில் ஒரு சின்ன ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகுதா, அதுதான் சொல்லியிருக்கான். தென் த டைரக்ஷன் ஆஃப் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஏ கிராஸ் பி. அப்படின்னா அந்த ஸ்க்ரூவோட முன்னேற்றமானது திருக்குற இல்லையா, அந்த திருக்கிற முன்னேற்றமானது திருக்கிட்டே போயிட்டுருக்கு. அந்த முன்னேற்றமானது எதை குறிக்கிறது, இந்த ஸ்க்ரூ, அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. தென் த டைரக்ஷன் ஆஃப் த அட்வான்ஸ்மெண்ட், இந்த முன்னேற்றம் நீ திருக்கிற இல்லையா, திருக்கிற முன்னேற்றமானது ஆஃப் த ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூவை திருக்கிற முன்னேற்றமானது எதை கொடுக்குறது, கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப், எதோட டைரக்ஷன் கொடுக்குறது, வெக்டார் ஏ ப்ராடக்ட் வெக்டார் பியோட டைரக்ஷனை கொடுக்குறது. ரைட்டா,
அண்ட் ஐ உதாரணமாக சி இஸ் இல்லஸ்ட்ரேட்டட் இன் ஃபிகர் 2. இது வந்து இந்த ப்ராடக்ட் வெக்டார் எதுக்கு பார்க்குறோம்னா டைரக்ஷனுக்கு தான் பார்க்குறோம். ரைட்டா, டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் நம்ம பார்க்குறோம். அதாவது தேர்டு டைரக்ஷனை பார்க்குறோம். ஒரு 2 வெக்டாரோட ப்ராடக்டோட 3வது வெக்டாரோட டைரக்ஷன் என்னன்னு பார்க்குறது தான் இந்த இதை கணக்கே. ரைட்டா, 2 வெக்டாரோட பெருக்கல் அதனோட 3வது வெக்டாரோட டைரக்ஷன் ப்ளஸ் இந்த 2 வெக்டாரோட மேக்னிடியூட், 2 வெக்டார் நீ பெருக்கும்போது வரக்கூடிய மேக்னிடியூட், அதனோட ஆங்கிள் மற்றும் டைரக்ஷன் எல்லாத்தையும் பார்க்குற 3வது வெக்டாரோட தான் இதனோட கணக்கே. ரைட்டா, அப்போ இதையும் பார்த்துட்டோமா, இதையும் பார்த்துட்டோம். இதை எழுதிக்கோங்க. வெக்டார் ப்ராடக்ட் பேர் என்னது, கிராஸ் ப்ராடக்ட் சொல்லலாம். அது கீழே இருந்து கொடுத்துருக்காங்கல்ல, என்னது, த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி ரிட்டன் as எப்படி எழுதப்படுகிறது, வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பி என்ன செய்கிறது, ப்ரொடியூசர்ஸ் ஏ தேர்ட் 3வது வெக்டார், 3வது வெக்டார் உண்டாக்குதா வெக்டார் சி. அதை அந்த போட்டிருக்காங்கல்ல, அதை வெக்டார் சி சீக்வல் டு வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பி சீக்வல் டு மாடுல் வெக்டார் ஏ இன்ட்டு மாடுல் வெக்டார் பி சைன் தீட்டா. சைன் தீட்டான்னு என்ன சொல்லுங்க, சைன் 90 ப்ளஸ் 1. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டு. இது எப்படி இப்போ கவுண்ட் வச்சுக்கணும்னா ஒன்றும் இல்லை, இப்படி எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு போட்டுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது 0, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு எக்ஸு, இது மைனஸ் எக்ஸு, இது ஒய். அப்போ எக்ஸ் 0 ஒய் ஆக்சிஸில், அப்படின்னா 0 டிகிரி இருந்துச்சுன்னா சைன் தீட்டா 0. அதே மாதிரி இங்கேயும் 0, எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள 0. ஒய்யில் சைன் ஒய் 90 தானே, இது 0 90 தானே, 90, இது 90 டிகிரி. அப்போ ஒய் 90ல் பாசிட்டிவ் 90ல் 1. அப்படியே நெகட்டிவ் என்னது 270, இது 90 ப்ளஸ் 90 180 ப்ளஸ் 90 270. ரைட்டா, சைன் 270 இது ப்ளஸ் 1, இது மைனஸ் 1. அதே மாதிரி இது 0னாலும் சரி, சைன் 0னாலும் சரி, சைன் 360 1 தான். அதே மாதிரி சைன் 880 இதுவும் 0 தான். ரைட்டா, இவ்வளோ தான். 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முடிஞ்சா அப்போ என்ன பண்ணியிருக்கான், அப்போ வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வெக்டார் பி இன்ட்டு மைனஸ் வெக்டார் ஏ. ரைட் தானே. இங்கே பாருங்கள், இது இப்படி இருக்கும்போது ஃபிங்கர் மேலே இருக்கும்போது சி சீக்வல் வெக்டார் சி சீக்வல் டு வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பி. இதே ஃபிங்கர் கீழே வந்துருச்சோம். ரைட்டா, இஜெட் ஆக்சிஸ் மேலே இருக்குது. இங்கே பாருங்கள், சி வந்து மேலே இருக்குது. இது இப்படி நீ திருக்குறன்னு போது பாசிட்டிவ். இது நான் இது கீழே கொண்டு வந்துடுறேன். இதை வந்து டவுன்வேர்ட் டைரெக்ஷனில் கொண்டு வந்துடுறேன். இது ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்குது. ரைட்டா, மேலே இருக்கும்போது இது நடந்துருங்க. நான் திரும்பி காமிக்கிறேன். இது ஒய் ஆக்சிஸ், இது 0. ரைட்டா, இது எக்ஸு, இது எக்ஸு. இங்கிட்டு மேலே போனால் பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ். சொன்னோம் இல்லையா, -1 +1. இது 90 டிகிரி, இது 270 டிகிரி. இப்போ வாங்க, இது எங்கே இருக்குது, மேல் நோக்கி இருக்கா. அப்போ ஏ இப்படி சுற்றுதா, ஏன்றது எக்ஸ் ஆக்சிஸ் இந்த இதை வச்சுக்கோங்க. இப்படி சுற்றி இப்படி பிக்கு கொண்டு வரணும்னா இது வந்து பாசிட்டிவ். ரைட்டா, இது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ திருப்பி இது மைனஸில், இந்த பெருவரில் எதை நோக்கி இருக்கு, மைனஸ் நோக்கி இருக்கா. மைனஸ் நோக்கி இருக்கா. மைனஸ் நோக்கி இருந்தால் என்ன ஆகும், இந்த இது சுற்றும். எந்த சுற்றும், இப்படி சுற்றும். ஆன்டி டைரக்ஷனில் சுற்றுதா பெருவர். இந்த பி டு ஏ, இது ஏ, இது பியிலேருந்து ஏக்கு வரும். ரைட்டா, பியிலேருந்து ஏக்கு வருது. ரைட்டா, இது ஆன்டி டைரக்ஷன். இந்த பெருவல் கீழே நோக்கி இருக்கா. அப்போ -1. இவ்வளோதான். அதான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். இது இந்த மாதிரி இருந்ததுன்னா மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வெக்டார் பி இன்ட்டு வெக்டார் ஏ அப்படி சொல்லலாம். சரியா, இல்லை சி ஈக்குவல் டு மைனஸ் வெக்டார் பி இன்ட்டு ஏன்னு சொல்லலாம். இது சி ஈக்குவல் டு மைனஸ் வெக்டார் பி இன்ட்டு வெக்டார் ஏ. ரைட்டா, அதை விட இது இப்படி போடுறது நல்லது. மைனஸ் சி ஈக்குவல் டு வெக்டார், இது மைனஸ் தானே, சி தானே மைனஸில் போகுது, மீதியில் மைனஸ் வரல, சி தானே கீழ் நோக்கி போகுது. மைனஸ் சி ஈக்குவல் டு வெக்டார் பி இன்ட்டு வெக்டார் ஏ. ரைட்டா, அப்போ ரெண்டுமே மாறி இருக்கு இல்லையா. இது வந்து உனக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சால்வ் பண்ணாது. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சால்வ் பண்ண என்னது, வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் பி ஈக்குவல் டு வெக்டார் பி இன்ட்டு வெக்டார் ஏ இருக்கணும். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் வெக்டார் ஏ வெக்டார் பி இன்ட்டு வெக்டார் ஏ இருக்குது. அப்போ இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சால்வ் பண்ணாது. ரைட்டா, அதை பார்த்துக்கோங்க. இன்னும் இருக்குது, இன்னும் இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார்ஸ், இதுவே 40 நிமிஷம் இருக்கும். இது அடுத்ததில் பார்க்கலாம்.